ஜோதிட அன்பர்களுக்கு நமஸ்காரம். மங்கையர் ஜோதிடம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். விதி, மதி, கதி, இந்த 3 விஷயங்களையும் பேசிக்காக வச்சு தான் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாக்கப்பட்டது. அதாவது ஒரு மனிதனுக்கு இந்த 3 விஷயங்களை மையமாக வச்சு தான் காலம் அப்படிங்கிறது நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி அந்த விதத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்குமே தனிப்பட்ட குணாதிசயங்கள் மற்றும் வாழ்க்கை முறை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த குறிப்பிட்ட ராசிக்கு இந்தந்த விஷயங்கள், இந்த மாதிரியான மனிதர்கள் இப்படித்தான் இருப்பாங்க, இதை நோக்கி தான் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறதே செல்லும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தொகுத்து வச்சிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பேசிக் லைஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ராசி நமக்கு இருக்கும் பட்சத்தில் நமக்கும் அதே போன்ற விஷயங்களை அனுஷ்டிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி வருது. அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்திலும் இருக்குது அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட ராசிக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் இங்கே மனிதர்களுக்கும் பிரதிபலிக்குது. அப்படி இந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாதிரியான வாழ்க்கை முறை தொகுக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே முழுமையாக நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. காரணம் அது உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட ராசி உங்களுக்கு செயல்படுறதுனால இங்கே சொல்லப்படுகிற விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்தாக வேண்டும் அப்படிங்கிறது விதி. அது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை தொடர்பு படுத்திவிடும். சிலருக்கு மேலோட்டமாகவே வெளிப்படையாகவே அந்த விஷயங்கள் இருக்கலாம். இன்னும் சிலருக்கு ரொம்ப டீப்பாக ஆழமாக அந்த விஷயங்கள் சூட்சமமாக செயல்பட்டு இருக்கலாம். கடைசிக்கு மன ரீதியான எண்ணங்களாவது அந்த விஷயங்களில் அப்படி வந்து போய்கிட்டு இருக்கும். அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு மேற்கொண்டு பதிவுகளை கேளுங்க. ரிஷபம். காலச்சக்கரத்தின்படி ரிஷபம் 2ஆம் இடமாக வரக்கூடியது. ஸோ பேசிக்காகவே கொஞ்சம் கலகலப்பான நபர்களாக இருப்பாங்க. பொழுதுபோக்கு அம்சங்களை நிறையவே விரும்புவாங்க. கொஞ்சம் ஆடம்பரமாகவும் சொகுசாகவும் வாழ நினைப்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நகைச்சுவை இவங்களுக்கு ரொம்பவும் பிடித்த விஷயமாக இருக்கும். கலைத்துறையில் ஆர்வம் மிகுந்தவர்கள். இயல்பாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் ஏதோ ஒரு விஷயத்தில் டேலண்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இது ரிஷப லக்னக்காரர்களுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பாகவே வேலை செய்யும். பை பர்த்லேயே அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்வால்வ் ஆகி வந்திருப்பாங்க. தங்களுடைய சொந்த குடும்பத்தின் மேலே பற்றுதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே ஜாஸ்தி. இவங்களை பொறுமைசாலிகள் அப்படின்னு சொல்கிறத விட எதையுமே தாங்கி கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் ரிஷபத்தை பொறுமைசாலிகள் அப்படின்னு தான் சொல்லி வருவாங்க. ஆனால் உண்மையிலே ரிஷபத்திற்கு கோபம் அளவுக்கு அதிகமாகவே வரும். அதை முன்கோபம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கோ இல்லைன்னா ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு விஷயத்திற்காக இல்லைன்னா செயலுக்காக கோவப்படக்கூடியவர்கள் இந்த ரிஷபம். ஆனால் எல்லா விஷயங்களையுமே தாங்கி கொள்ளக்கூடியவர்கள், கிரகித்து கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொறுமைசாலிகள் அப்படிங்கிறது இந்த விதத்தில் தான் ரிஷபத்துக்கு சூட் ஆகும். அவங்களுடைய தேவைக்காக எவ்வளவு நாட்கள் வேணாலும் காத்திருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபம். விஷயம் முடிகிற வரைக்கும் பொறுமையாக இருந்து காரியத்தை முடிப்பவர்கள் இந்த ரிஷபம். ஆக இதன் காரணமாக இவர்களை கொஞ்சம் பொறுமைசாலிகள், எல்லாத்தையும் தாக்கு பிடிப்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே ரிஷபத்திற்கு காளை சின்னம் கொடுத்ததற்கு காரணமும் இதுதான். ஏனென்றால் ரிஷபம் அன்புக்கு அடிபணிபவர்கள், அடக்க நினைத்தால் பாயக்கூடியவர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் மட்டும்தான் உடன் இருக்க முடியும். மேலோட்டமாக பழகுவது, கடமைக்காக பழகுவது அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு சுத்தமாகவே பிடிக்காது. இருந்தால் முழு மனசோட அன்போட இருங்க. அப்படி இல்லைன்னா வேண்டவே வேண்டாம், ரிஸ்கே எடுக்காதீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுடுவாங்க. யாரையும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் எந்த ஒரு காரியத்திற்காகவும் கட்டாயப்படுத்த மாட்டார்கள். ஆனால் இது போன்ற விஷயங்களை மற்றவர்களிடமிருந்தும் அதிகமாக எதிர்பார்ப்பார்கள். பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் ரிஷபராசிக்கு அமையறதில்லை அப்படிங்கிறதான் பெரிய வருத்தம். இன்னொரு பக்கம் லாப கணக்கை அதிகமாக போடக்கூடியவர் ரிஷபம்தான். அதாவது காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமல்ல, பொதுவாகவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி,
அதில் ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்களை கணக்கு போடக்கூடிய விதங்களில் இவங்க கில்லாடிகள். அதே போல் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதில் அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடியவர்களும் இவங்க தான். ஒருவேளை ஒரு விஷயமோ ஒரு காரியமோ இவங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் கூட இவங்க கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, அதை பற்றியெல்லாம் இவங்களுக்கு கவலை கிடையாது. எனக்கு சூட் ஆகலை, அவ்வளோதான், நீ அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துருவாங்க. மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பதில் மிக சிறந்தவர்கள் இந்த ரிஷபம். இப்போ மூத்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது வயதில் மூத்தவர்கள் மட்டுமல்ல, செயல்பாடுகளில் மூத்தவர்களும் கூட. தன்னை விட ஒருத்தங்க சிறப்பாக இருக்காங்க அப்படின்னா, அதாவது சிறப்பாக ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா, அது உண்மையாகவே அப்படி இருக்கும் பட்சத்தில் வயது வித்தியாசம் இல்லாமல் அவர்களுக்கு முழுமையான மரியாதையை கொடுப்பவர்கள் இந்த ரிஷபம். அதே போல் வயதில் மூத்தவர்களுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நல்ல விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் ஓகே, ரொம்ப டீப் இன்வால்மெண்ட்டோட அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் காரியங்களையும் செஞ்சு கொடுத்து வருவாங்க. ஒருவேளை செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் டீசெண்டாக ஒதுங்கிடுவாங்க. இன்னொரு பக்கம் ரிஷபராசிக்காரர்களை அன்புக்கு அடிமை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே வினோதமான ஒரு விஷயம். இவங்க எந்த விஷயத்தை எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத இவங்களை சுற்றி இருக்கிறவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. பெரும்பாலும் அன்பு, பாசம், காதல், நேசம், பிரியம், பற்று இந்த மாதிரியான ஆசைகளால் ஏமாறக்கூடியவர்கள் ரிஷபம். கொஞ்சம் ஓவராகவே எக்ஸ்ட்ரீமாக இந்த விஷயங்களை ஒருவர் மேலே பதிய ஆரம்பிச்சிடுவாங்க, இல்லைன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்காது. அதனால் பெரும்பாலும் வாழ்க்கை முழுக்கவே ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்காக இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட நபருக்காக இயங்கக்கூடியவர்களாகவே இந்த ரிஷபம் இருக்கும். பெரும்பாலும் இந்த அன்பு, பாசம், காதல், நேசம் இந்த மாதிரியான விஷயங்களில் சாட்டிஸ்ஃபைடே ஆகாது. அது அவங்களுக்கு கிடைச்சாலும் கூட அதில் அவங்களுக்கு திருப்தி அப்படிங்கிறதே கிடைக்காது. இன்னும் வேணும், மீண்டும் வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்களுடைய பேச்சில் சுவாரஸ்யம் இருக்கும், நகைச்சுவையும் கலகலப்பும் மிகுந்த இருக்கும். கொஞ்சம் நக்கலாகவும் நையாண்டியாகவும் பேசுறதுல கில்லாடிகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரம் நிறைய ரிஷபராசிக்காரர்கள் அவங்களுடைய பேச்சு முறையே பல பிரச்சனைகளை உருவாக்கும். ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு பேசும்போது அது புரியாது, தெரியாது. ஆனால் ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி யோசிப்பாங்க. ஆனால் அன்னைக்கு நம்ம பேசுனது இது தப்பு தான், நம்ம இப்படி பேசியிருக்கக்கூடாது, அப்படி பேசியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய பேச்சை பற்றிய சிந்தனை இவங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். அதுவும் ஒரு காரியம் முடிந்த பிறகு ஏற்படும். ஸோ பெரும்பாலும் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் ரிஷபமும் ஒன்று. கொஞ்சம் கவனித்து பார்த்தா இன்னொரு விஷயமும் புரியும். இவங்க நார்மலாக தான் எப்பவும் போல் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட இயல்பே நகைச்சுவையும் நக்கலும் நையாண்டியும் கலந்து இருக்கும். ஸோ இவங்களுக்கு அந்த மாதிரியான பேச்சு அப்படிங்கிறது ஒரு விஷயமாகவே இருக்காது. ஆனால் ரிஷபத்தை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இந்த பேச்சு அப்படிங்கிறது என்றைக்குமே ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடியவர்கள். முறையாக பேசணும், சரியாக பேசணும், அப்படி இப்படின்னு எப்போவுமே ரொம்பவுமே கட்டுப்பாடோடு இருப்பவங்களாக இருப்பாங்க. அப்படியே அவங்க இல்லைனாலும் சரி, ரிஷபம் பேசுறது தான் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரிஷபத்தோட பேச்சில் குறை கண்டுபிடிப்பவர்கள் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க. இப்படி ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். அரசாங்க சமாச்சாரங்களால் வீண் அலைச்சல்கள், விரயங்கள் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு அதிகமாகவே ஏற்படும். அதாவது எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளோ சீக்கிரம் இவங்களால் முடிச்சிட முடியாது. வேலை செய்கிறதுல ஒரு அலாதியான பிரியம் இருக்கும். அதாவது வேலை அப்படின்னா தொழில், உத்தியோகம் அந்த மாதிரியான சமாச்சாரங்கள் மட்டுமல்ல, பொதுவாகவே சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைகளே ரிஷபத்திற்கு ஒரு அலாதியான பிரியம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த அலாதியான பிரியம் எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் நிறைய ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் சந்திக்க வேண்டியது வந்திருக்கும் இவங்க செய்யக்கூடிய செயல்களில். இருந்தாலும் அந்த ப்ராசஸை இவங்க நிறுத்த மாட்டாங்க. விஷயங்களை மாற்றி கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்களே தவிர இவங்க செய்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறது என்றைக்குமே நிற்காது. அந்த அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடுகளில், முயற்சிகளில் இவங்களுக்கு என்றைக்குமே ஒரு தனி ஆர்வம் அப்படிங்கிறது உண்டு. வாழ்க்கையை மேம்போக்காக இல்லைன்னா வெறுமனே வாழ்வதை விட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். கஷ்ட நஷ்டங்களை வச்சு தான் வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடியும், நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே தெளிவாக இருப்பாங்க. அதனாலேயே எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்துட்டாலும் அதுலேருந்து சீக்கிரமாகவே இவங்க வெளியே வந்துடுவாங்க. ஒரு மனிதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றும்.
இல்லைன்னா நல்ல வழியில் கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே உறுதியாக இருப்பாங்க. ரிஷபத்திற்கு உதவி மனப்பான்மை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, இவங்ககிட்ட கேட்டால் மட்டும்தான் அதை செய்வாங்க. ஆனால் மற்றவர்கள் கேட்டால் உதவி செய்வதற்கு எப்பவுமே தயாராக இருப்பாங்க. அது எந்த நேரம் காலமாக இருந்தாலும் சரி, அதை பற்றியெல்லாம் இவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு பற்றுதல் இருக்கும். ஆனால் அதை எப்பவுமே சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இது உண்மையிலே இருக்கா இல்லையா, இல்லைனா இது வெறும் சடங்கு சம்பிரதாயங்கள் மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள், சந்தேகங்கள் இவங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அதே நேரம் அந்த விஷயத்தை இவங்க ஒன்ஸ் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லைன்னா ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதை யாருக்காகவும் இவங்க மாற்றிக்க மாட்டாங்க. பெரும்பாலான ரிஷப ராசியும் சரி, லக்னமும் சரி, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அளவுக்கு அதிகமான ஈடுபாடுகள் அவங்களுக்கு இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆன்மீக பணிகளை இவங்க மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடிக்கடி ஆன்மீகம் சார்ந்த பயணங்களை செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. பெரும்பாலும் ரிஷபம் இவங்களுக்காக வேலை செய்யறதை விட மற்றவங்களுக்காகவே அதிகம் வேலை செஞ்சு வருவாங்க. குறிப்பா மேல் அதிகாரிகளுக்கு அல்லது வயதில் மூத்தவர்களுக்கு, இல்லைன்னா இவங்களோட ஒரு பொசிஷன் பெட்டராக இருக்கிறவங்களுக்கு இவங்க செய்யக்கூடிய வேலைகள் எப்பவுமே அவங்களுக்கு பிடித்ததாகவே இருக்கும். ஒரு நிறுவனத்திலேயோ இல்லைன்னா ஒரு கூட்டத்திலேயோ இல்லை ஒரு சமூகத்திலேயோ இவங்க செய்யக்கூடிய வேலைகள் பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய மேல் மனிதர்களால், மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். அந்த அளவுக்கு சிறப்பாக மற்றவர்களை கவரக்கூடிய வகையில் கச்சிதமாக வேலை செய்யக்கூடிய விஷயங்களை கில்லாடிகள் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நற்குணங்கள் இருந்தும் இதே விஷயங்களால் கஷ்டப்படக்கூடியவர்களாகவும் இருந்து வர்றாங்க. பெரும்பாலும் இப்போ சொன்ன இதே விஷயங்களால் இவங்க கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகளும் சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலைகளும் இருந்தே வருது. காரணம் என்னன்னா, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜிக்ஸாக் வடிவிலேயே அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது அமைஞ்சு வருது. அதாவது எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்தே வரும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வருடங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை ஏற்றம் பெறுது, கொஞ்சம் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்து வர்றாங்க அப்படின்னா அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக நேர் எதிராக சில காலகட்டங்களை கழிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து தீரும். நிறைய ரிஷபம் சின்ன வயசில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசியிருப்பாங்க, காலையில் ரொம்ப சிரிச்சிட்டோம் அப்படின்னா சாயந்தரம் அப்புறம் அழுக வேண்டியது இருக்கும் அப்படின்னு. உண்மையிலே அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அப்படித்தான். புயலுக்கு பின் அமைதி, அமைதிக்கு பின் புயல், இப்படி தொடர்ந்த ஒரு சர்க்கிளுக்குள்ளே தான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கும். இதை ஏற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிறவங்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது உண்டு. இது புரியாதவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை என்றைக்குமே புரியாத புதிராகவே இருந்து வரும். பெற்றோர்கள். விதியின் அமைப்புப்படி ரிஷபத்திற்கு பெற்றோர்களுடைய அமைப்பு ஒரு சகாயமான ஸ்தானத்திலேயே இருந்து வரும். ஆனால் அந்த சகாயங்களை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதான் உண்மை. குணத்தின் அடிப்படையில் ரிஷபத்தின் அப்பா கொஞ்சம் கோபக்காரராகவும் அவசரக்காரராகவுமே இருந்து வருவாங்க. அவங்களுடைய வேலையிலையும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நாட்டம் மிகுந்தவராக இருந்து வருவாங்க. எப்பவுமே அவங்களுக்கு அவங்களுடைய சுய தொழில், அதாவது அவங்களுடைய சொந்த வேலை செயல்பாடுகள் தான் முக்கியம். அதற்கு பிறகுதான் மற்ற எல்லா விஷயங்களும் கவனம் செலுத்துவாங்க. இந்த விஷயங்களை மற்றவங்களுடைய விஷயங்களை செயல்படுத்துகிறாரோ இல்லையோ, உங்களுடைய விஷயங்களை கண்டிப்பாக செயல்படுத்துவாங்க. மன ரீதியாக உங்களுக்கும் உங்கள் அப்பாவிற்கும் பெரிய அளவில் செட் ஆகிறது கிடையாது. ஏன்னா அடிக்கடி வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்படும். குறிப்பாக கொடுக்கல் வாங்கல், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நண்பர்கள், உறவினர்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கும் உங்களுடைய அப்பாவிற்கும் சுத்தமாகவே ஒத்துப்போகாது. உங்களுடைய கருத்துக்களுக்கு அப்படியே எதிர்கருத்து கொண்டவங்களாகவே இருந்து வருவாங்க. இன்னும் சில ரிஷபத்திற்கு அப்பாவை பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அதிகமாக ஏற்படும். அதாவது ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அல்லது ஏதோ ஒரு விஷயங்களுக்காக அடிக்கடி உங்கள் அப்பாவை பிரிந்திருக்கும்படியோ சூழ்நிலைகள் அமைந்து வரும். அப்படி இல்லைன்னா அப்பாவின் மூலமாக அதிகப்படியான விரயங்கள், வீண் செலவுகள், மருத்துவ விரயங்கள் போன்ற விஷயங்களை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். குணத்தின் அடிப்படையில் அம்மாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்துப்போகும். அதாவது வாழ்க்கை முறையும் சரி, குணாதிசயங்களும் சரி, செயல்பாடுகளும் சரி, நிறைய நேரங்களில் பார்ப்பதற்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருந்து வரும். பெரும்பாலும் உங்களுடைய அப்பாவை காட்டிலும் அம்மாவுடைய அடாப்டேஷன் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே இருந்து வரும். அதே போல் நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில கஷ்டமான சூழ்நிலை சந்தர்ப்பங்களில் அவங்களுடைய அம்மாவிற்கும் ஏதோ ஒரு வகையில் பங்கு இருந்தே தீரும்.
பெரும்பாலும் ரிஷபம் அப்படிங்கிறது அம்மா சென்டிமெண்ட் மிகுந்தவர்களாகவே இருந்து வருவாங்க. அதை உணர்வுபூர்வமாக வெளியில் அவங்க காமிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகம் தான் சொல்லும். ஆனால் டிஃபால்ட்டாகவே ரிஷபத்திற்கு அம்மா சென்டிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகம். நிறைய ரிஷபம் அம்மாவின் பாசத்திற்காக இயங்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. இதில் வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, அம்மாவுடைய சப்போர்ட் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஆனாலும் ரிஷபம் அது 10ல் போதில் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாகவே இருந்து வருவாங்க. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, உங்களை விட மற்ற குழந்தைகளைத்தான் உங்கள் அம்மா கவனிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே ஏற்படும். உங்களுடைய அம்மா கொஞ்சம் கோபக்காரங்களாகவும் பிடிவாதக்காரங்களாகவும் இருப்பாங்க. குறிப்பாக அவங்களுடைய வேலையிலையோ இல்லைன்னா அவங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்லையோ ரொம்பவுமே ஸ்பெசிஃபிக்காக இருந்து வருவாங்க. அவ்வளோ சீக்கிரம் அந்த 2 விஷயங்களையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. கடமையை செய்யக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு மிஞ்சியவர் உங்களுடைய அம்மா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் கூட சில நேரங்களில் சில விஷயங்களில் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் விட்டுடுவீங்க. ஆனால் உங்களுடைய அம்மா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஒரே மூச்சில் முடித்தே தீரணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே தீவிரமாக இருந்து வருவாங்க. ஒருவேளை இந்த மாதிரியான குணாதிசயங்கள் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு உடல் ரீதியான அல்லது மன ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே இருந்து வரும். அதன் காரணமாக இது போன்ற விஷயங்களை செய்ய முடியாதவங்களாக இருந்து வருவாங்க. மொத்தத்தில் ரிஷபத்திற்கு பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அடாப்டேஷன்லேயே பெரும்பாலும் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். உடன்பிறப்புகள். விதி அமைப்படி உடன்பிறப்புகள் ரிஷபத்திற்கு ஒரு சகாயம் நிறைந்த மனிதர்களாகவே இருந்து வருவாங்க. பெரும்பாலும் உடன்பிறப்புகள் மூலமாகவே நிறைய காரியங்கள் விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடும். உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் உங்கள் மேலே ஒரு அலாதியான பற்றுதல் பாசம் அப்படிங்கிறது இருந்தே தீரும். பட் ஆனால் அவங்க அதை உணர்வுபூர்வமாக வெளியில் காட்டுறாங்களோ இல்லையோ, மனசளவுலையாவது அவங்களுக்கு நிச்சயமாக அந்த எண்ணம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வகையில் ரிஷபத்திற்கு உடன்பிறப்புகள் ஒரு சகாயம் மிகுந்தவர்களாகவே இருந்து வருவாங்க. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள், முயற்சிகள், வேலைகள் இது எல்லாத்துலேயுமே அவங்களுடைய பங்களிப்பும் நிச்சயமாக இருந்து வரும். சின்ன வயசுலேருந்தே உடன்பிறப்புகள் கொஞ்சம் ஒற்றுமையோடையே இருந்து வருவாங்க. ஆனால் வளர்ந்து திருமணம் ஆனதற்கு பிறகு உடன்பிறப்புகள் வகையில் பெருசாக இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்காது. அப்படியே இருந்தாலும் அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக பேசப்படும். உங்களுக்கு மூத்த உடன்பிறப்பு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுப்பீங்க. இல்லைன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் உருவாகும். உங்களுக்கு இளைய உடன்பிறப்பு இருக்காங்க அப்படின்னா இதே விஷயங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். அதாவது உங்களுடைய இளைய உடன்பிறப்பு உங்களுக்காக சில விஷயங்களை சில காரியங்களை செஞ்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து போகும். இல்லைன்னா அந்த மாதிரியான கட்டாயங்களுக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. குணத்தின் அடிப்படையில் உங்களுடைய மூத்த உடன்பிறப்பு உங்களைப் போலவே கொஞ்சம் சொகுசான விஷயங்களையும் ஆடம்பரமான விஷயங்களையும் பொழுதுபோக்கு அம்சங்களையும் விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு பற்றுதல் அதிகமாகவே இருக்கும். வித்வத்தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. அதாவது ஒரு விஷயங்களை மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய விஷயங்கள்ல அவங்களுக்கு ஒரு தனித்திறமை அப்படிங்கிறதே இருக்கும். ஒருவேளை மற்றவங்களுக்கு அவங்களுக்கு இந்த விஷயங்கள் சூட் ஆகலை அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க மூலமாக நிறையவே சூட் ஆகும். பெரும்பாலும் இது போன்ற விஷயங்களை அவங்களுக்கு தொழில் மற்றும் வேலையாக அமைவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய இளைய உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுநிலையான பொசிஷன்ல என்னைக்குமே அவங்க இருக்கவே மாட்டாங்க. ஒரு இடத்துல அவங்களால சும்மா இருக்கவே முடியாது. கொஞ்சம் துருன்னு எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாகவே எல்லா விஷயங்களையும் ஃபீல் பண்ணி வருவாங்க. அதாவது சந்தோஷப்பட்டாலும் ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படுறது, துக்கப்பட்டாலும் ரொம்ப அதிகமாகவே துக்கப்படுறது அப்படின்னு இருந்து வருவாங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு மிகுந்ததாக இருக்குதோ அதே மாதிரி தான் உங்களுடைய இளைய உடன்பிறப்புகளுடைய வாழ்க்கை முறையும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இருந்தே தீரும். உங்களுக்கும் சரி உங்களுடைய இளைய உடன்பிறப்புகளுக்கும் சரி அம்மா சென்டிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். அதாவது உங்களுடைய அம்மா உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஒரே மாதிரியான விஷயங்களை செஞ்சு வருவாங்க. பெரும்பாலும் அம்மாவினுடைய பாசத்திற்கு உங்கள் 2 பேருக்கும் அடிக்கடி போட்டிகள் அப்படிங்கிறது நடந்தே தீரும். இவங்களுக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். பழமையான விஷயங்களில் கொஞ்சம் புலமை வாய்ந்தவர்கள். சில வித்வத் தன்மைகளையும் இவங்க கிட்டையும் பார்க்க முடியும். கலைகளில் ஆர்வம் மிகுந்தவர்களாக இருப்பாங்க. பேச்சு திறமை உங்களை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். மொத்தத்தில் உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்திற்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் விட்டு கொடுக்க மனமில்லாதவர்கள். வாழ்க்கை துணை.
குணத்தின் அடிப்படையில் ரிஷபத்திற்கு வாழ்க்கை துணை அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டியும் கோபக்காரங்களாகவுமே இருந்து வருவாங்க. ஆனால் இதில் வினோதமான விஷயம் என்ன அப்படின்னா, அது வெளி தோற்றத்திற்கு பார்த்தால் தெரியாது. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே ஈடுபாடுகள் இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த பயணங்களை அதிகமாக மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே ஏதோ ஒரு தேடல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் அவங்கக்கிட்ட புரிய வைக்க முடியாது. அதற்காக உண்மையிலேயே நிறைய சிரமப்பட வேண்டியது இருக்கும். கொஞ்சம் பிடிவாத குணம் அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால சில விஷயங்களை அவங்களாகவே உணர்ந்துட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்க வெளியில் வரமாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு சில விஷயங்களை இல்லைனா உங்களை பற்றி அவங்களுக்கு நீங்கள் புரிய வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. விதியின் அமைப்புப்படி ரிஷபத்திற்கு வாழ்க்கை துணையின் அமைப்பு ஒரு சரியான நிலையில் கிடையாது. சதா சர்வ காலமும் சண்டை சச்சரவுகளும் வம்பு வழக்குகளும் அதிகமாக ஏற்படக்கூடிய வகையிலேயே இருந்து வரும். குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நண்பர்கள், உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள், உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்கள், மருத்துவ விரயங்கள் போன்ற விஷயங்களால் அதிகப்படியான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக ஏற்படும். ஒன்று அவங்களுக்கே இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து அதன் மூலமாக உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். இல்லைனா உங்களுக்கே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது வெளியில் இருக்கிறவங்க பிரச்சனை கொடுக்குறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்தே தீரும். உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. பிரயாணங்களில் பிரியம் கொண்டவங்களாக இருப்பாங்க. உங்களைப் போலவே அவங்களும் அன்புக்கு இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களை சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அவங்களுக்கு கிடையாது. ஸோ ஒரு தடவைக்கு பல தடவை சொல்லி புரிய வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. சுய ஜாதகத்தில் கணவன் மனைவி ஸ்தானம் ஒரு சரியான நிலையில் இருக்கும் பட்சத்தில் இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து ஓரளவிற்கு தப்பிக்கலாம். ஆனால் சரி இல்லாதவர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாகவே ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கை துணையின் வழியாக சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதற்கு முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். ஒன்று நீங்கள் விட்டு கொடுத்து மௌனமாக இருக்க வேண்டும், இல்லைனா அவங்க விட்டு கொடுத்து மௌனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக உறவினர்கள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ இல்லைனா அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாகவோ உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் செட்டே ஆகாது. ஆனால் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை பற்றியே அதிகமாக சிந்திச்சு வருவாங்க. அவங்களுடைய மனசில் உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அதை சரியான முறையில் உங்ககிட்ட அதை வெளிக்காட்ட தெரியாது. இல்லை அப்படின்னா அவங்க வெளிக்காட்டுற விஷயம் உங்களுக்கு சரியான முறையில் புரியறதில்லை அப்படிங்கிறத ஒரு விஷயமே. சில பேர்கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க, கணவன் மனைவி பிரிந்ததுக்கு பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக நினைத்து பிரியத்தை அதிகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அதற்கு அப்புறம்தான் அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு புரிதலே ஏற்படும். இந்த மாதிரியான விஷயங்கள் ரிஷபத்திற்கு அதிகமாகவே ஏற்படும். அதாவது உங்களுக்காகட்டும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காகட்டும் கிட்ட இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியாது. ஆனால் விலகிடுச்சு அப்படின்னா அதை நினைத்தே வருந்த வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கை துணையின் வழியை காம்ப்ரமைஸ்க்கு என்ன வழியோ அதை பார்ப்பதே நல்லது. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ரிஷபத்திற்கு சண்டை சச்சரவுகள் இருக்கும் வரைதான் அவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கும். ஒருவேளை சண்டை சச்சரவுகளே ஏற்படலை அப்படின்னா ஒன்று அவங்களுடைய வாழ்க்கையில் சுவாரஸ்யம் அப்படிங்கிறதே இருக்காது. அப்படி இல்லைன்னா இல்லறத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே வாழ்க்கை அவங்களுக்கு கஷ்டத்தையே கொடுத்து வரும். அதாவது ஒன்று உங்களுடைய பொது வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல விதமாக இருக்கணும், இல்லைன்னா உங்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல விதமாக இருக்கணும். இது ரெண்டில் எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் உங்கள் கையில் இருக்குது. குழந்தைகள். விதியின் அமைப்புப்படி ரிஷபத்திற்கு குழந்தைகளுடைய அமைப்பு ஒரு நல்ல நிலையிலேயே இருக்குது. பெரும்பாலும் ரிஷபத்திற்கு குழந்தைகள் விஷயங்களில் எதிர்பார்ப்புகளும் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சும்மா இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளே சும்மா இருந்துட்டாலும் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. அவங்களுக்காக எதையாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அவங்களுக்காக இல்லைன்னா அவங்களுடைய சார்ந்த விஷயங்களில் அவங்க யோசிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் அடுத்தது என்ன அப்படின்னு யோசிச்சு அவங்களுக்கு செஞ்சுட்டு வருவீங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இது போன்ற விஷயங்கள் நல்ல விதமாக இருந்தாலும் குழந்தைகள் வளர வளர இது போன்ற விஷயங்களே உங்களுக்கு அதிகமான மன சங்கடங்களை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுவதே நல்லது. குணத்தின் அடிப்படையில் ரிஷபத்திற்கு குழந்தைகள் ரொம்பவுமே புத்திசாலித்தனம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க.
உங்களை காட்டிலும் அவங்க மிகுந்த புத்தி கூர்மை மிகுந்தவர்களாக இருப்பாங்க. பேச்சாற்றல் உங்களை காட்டிலும் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சூழ்நிலை சந்தர்ப்பங்களை புரிந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. காசு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல தீவிர பற்றுடையவர்களாக இருப்பாங்க. பொருளாதாரம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு பிடித்த விஷயமாக இருக்கும். நண்பர்கள் மீது பற்று இருப்பவங்களாக இருப்பாங்க. சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். சோஷியல் மீடியாவில் ஒரு பிளாட்ஃபார்மும் அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும். கணக்கு போட்டு வேலை செய்யக்கூடிய விஷயங்கள்ல வல்லவர்கள். சுதாரிப்பு தன்மை அவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தையும் அனுகூலத்தையும் அவங்க எடுத்துக்கிற நபர்களாக இருப்பாங்க. அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த விஷயங்களை, சம்பாதித்து வைத்த விஷயங்களை ஒரு சில ரிஷபத்திற்கு முழுமையாக அப்படியே எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் உருவாகும். உங்களுடைய தொழில் மற்றும் வேலை விஷயங்கள் அவங்களுடைய தலையீடுகள் ஏதோ ஒரு வகையில் இருந்தே தீரும். இல்லைன்னா அவங்களுடைய தொழில் மற்றும் வேலை விஷயங்களுக்காக நீங்கள் சில சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். பெரும்பாலும் ரிஷபத்துடைய குழந்தைகளுக்கு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆயுதமாக இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்துட்டாலும் சரி, அதற்கும் அவங்க கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கும். அவங்க செய்கிற சில விஷயங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாதபடி இருந்தாலும் அவங்களுடைய செயல்பாடுகள் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கல்வி மற்றும் வித்தைகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு என்னைக்குமே நன்மைகள் மற்றும் அனுகூலம் என்பது உண்டு. மற்றவங்க நல்ல விதமாக டீசெண்டாக பேசுகிற விதத்திலேயே இது போன்ற விஷயங்கள் அமையும். ஆனால் அதே நேரம் இது போன்ற விஷயங்கள்ல அவங்களுக்கு நிலைப்புத்தன்மை அப்படிங்கிறது இருக்காது. ஒரு ஃப்ளக்சுவேட்லேயே தான் போயிட்டு இருப்பாங்க. அதாவது உதாரணத்துக்கு இப்போ படிப்பையே எடுத்துட்டிங்கன்னா திடீர்னு நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே படிப்படியாக அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் திரும்ப நல்லா படிப்பாங்க. ஸோ இது எப்போ எப்படி நடக்கும் அப்படிங்கிறது சரியாக புரிஞ்சுக்க முடியாது. இந்த சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களையும் அதே மாதிரி தான். சிலருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா வீடு, நிலம், பூமி, வாகனம் போன்ற விஷயங்கள் எல்லாமே தானாகவே ஏற்படும். அப்படியே அடுக்கடுக்கா ஒவ்வொன்றா அமைச்சுக்கிட்டு வருவாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக அதை விட்டுட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்புறம் திரும்பவும் அதே மாதிரி வேற ஒன்று தேடி போவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க கிட்ட இருக்கும், ஆனால் அதை பெரிய அளவில் பேர் எடுக்க முடியாது. அவங்களை சுற்றி உள்ளவங்களை காட்டிலும் இவங்க சிறப்பான முறையிலே அதை வச்சிருப்பாங்க. ஆனால் அதை சுற்றி இருக்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஒன்றும் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இல்லைன்னா மற்றவங்க யாரும் இந்த மாதிரியான விஷயங்களை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறதான் அவங்களுக்கு பெட்டரும் கூட. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள். விதியின் அமைப்புப்படி நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய அமைப்பு ரிஷபத்திற்கு ஒரு நடுநிலையான அமைப்பிலேயே இருக்கு. உறவினர்களை பொறுத்த வரைக்கும் வேலை மற்றும் தொழில் விஷயங்கள்ல ரொம்பவுமே கவனமாக இருப்பாங்க. சதாசர்வ காலமும் அதை பற்றிய விஷயங்களை பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் உறவினர்கள் வகையில கௌரவத்தை காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாகவே இருந்து வரும். எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடந்துட்டாலும் சரி, அதை எப்படியாவது மட்டம் தட்டி பேசியே ஆகணுங்கிறதுல ரொம்பவுமே குறிக்கோளாக இருப்பாங்க. ஒரு விதத்துல நீங்கள் முன்னேறி போவது அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்பவுமே கோபக்காரங்க, ஈகோ அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திற்குமே நீங்க தான் அவங்கள தேடி போகணுமே தவிர அவங்க உங்களை தேடி வரமாட்டாங்க. ஊருக்கெல்லாம் ஓடி ஓடி போய் உதவி செய்வாங்களே தவிர உங்களுக்குன்னு ஒரு பைசா கூட பிரயோஜனம் இருக்காது. அப்படியே அவங்க மூலமாக ஏதாவது ஒன்று உங்களுக்கு நடந்துட்டாலும் அப்படி நடந்த விஷயம், கிடைச்ச விஷயம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆனால் உறவினர்களுடைய ஸ்தானம் ரிஷபத்திற்கு ஒரு நல்ல நிலையில இருக்கிறதுனால சிலருக்கு உறவினர்கள் மூலமாக எதிர்பாராத லாபங்கள், அனுகூலங்கள், ஆதாயங்கள் போன்ற விஷயங்களும் கிடைப்பதற்கு வழிவகைகள் இருக்கு. அப்படி இருந்தாலுமே பெரிய அளவில் பெனிஃபிட் இருக்காது, அது பேரளவில் மட்டும்தான் இருந்து வரும். ஸோ ரிஷபத்திற்கு உறவினர்களுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது ஒரு டீசெண்டான அப்ரோச்சில் இருந்து வரும். ரொம்பவும் பர்சனலாக க்ளோஸாக எதையும் எதிர்பார்க்க முடியாது. நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்திற்கு அவங்களுடைய மனம் ஒத்த நண்பர்கள் தான் அதிகம் கிடைப்பாங்க. அதாவது உங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிற நண்பர்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்படி ஃபீலிங்ஸ் இருக்கோ அதே மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதிகமாக ரிஷபத்திற்கு கிடைக்கும். ஆனால் விஷயம் என்னன்னா, ரிஷபத்திற்கு நண்பர்களுடைய உறவு முறை அப்படிங்கிறது நீண்ட காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்ள முடியாது. அப்படி நீண்ட காலத்துக்கு தக்க வச்சுக்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு வகையில் விரிசல்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். அதாவது கொஞ்ச காலத்திற்கு கேப் விட்டு கம்யூனிகேஷன் வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு சண்டை போட்டுட்டு பிரச்சனையை ஏற்படுத்திட்டு
அப்புறம் திரும்பவும் வந்து ஒன்று சேரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நண்பர்களுடைய உறவு முறை அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு டீசெண்டான விதத்தில் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கணும். அது எந்த விதத்தில் வேணாலும் அமையலாம் அப்படிங்கிறது தான் விஷயமே. அப்படி டிஸ்டன்ஸே இல்லை, கூடவே இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அவங்க மூலமாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படணும். அப்படி இல்லைன்னா தனிப்பட்ட முறையிலே அவங்களே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாகவும் இருந்து வருவாங்க. நண்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருந்து வரும். அதனாலேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களில் சில பல விஷயங்களை அவங்களுக்கும் செலவு பண்ணக்கூடிய வகையிலையோ இல்லைன்னா விரயம் பண்ணக்கூடிய வகையிலையோ சூழ்நிலைகள் அமைந்து வரும். பெரும்பாலும் ரிஷபத்திற்கு வரக்கூடிய நண்பர்கள் பாசக்காரர்களாகவே இருப்பாங்க. ஆனால் அந்த பாசத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாது. ரீசன் என்னன்னா, ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், ரிஷபத்திற்கு இந்த அன்பு, பாசம், காதல், நேசம் இது எல்லாத்தையுமே முழுமையாக அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி தான் இந்த நண்பர்களுடைய உறவு முறையும். பெரும்பாலும் நண்பர்கள் மேலே உங்களுக்கே தனிப்பட்ட முறையில் பாசம் அப்படிங்கிறது இருந்தே தீரும். அவங்கக்கிட்ட சில விஷயங்களை ரொம்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவும் செய்வீங்க. ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த விஷயங்கள் எதுவுமே அவங்க மூலமாக கிடைக்காது, நடக்காது. விதி நம்மப்படி ரிஷபத்திற்கு நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு 50-50 சான்சஸ் தான் இருக்குது. அதாவது ஒரு சைடு முழுமையாக பாசிட்டிவ், இன்னொரு சைடு முழுமையாக நெகட்டிவ். ஸோ இந்த விஷயங்களில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே அமையும். பட் அப்படி இருந்தாலுமே ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி க்ளோஸாக பழகிறது அப்படிங்கிறது செட்டே ஆகாது. ஒரு டீசெண்டான டிஸ்டன்ஸ் அப்ரோச் மட்டும்தான் நல்ல உறவு முறையை தக்க வைத்துக் கொள்ள உதவும். உடல் நலம். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்திற்கு இடுப்பு பகுதிகள், மர்மஸ்தானங்கள் இல்லைன்னா கால் முட்டி பகுதிகளுக்கு கீழே ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு மறையும். சிலருக்கு இந்த இடங்களில் ஆப்ரேஷன்ஸ் இல்லைன்னா சின்ன சின்ன காயங்கள், தழும்புகள், மரும் மச்சம் போன்ற விஷயங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் ரிஷபத்திற்கு வயிற்றுக்கு கீழ்ப்பகுதிகளில் தான் உடல் உபாதைகள் எப்படிங்கிறதே ஏற்படும். ஸோ இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பதே நல்லது. கஷ்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்திற்கு பொருளாதார ரீதியாக நிறைய கஷ்டங்கள், சிரமங்கள் அப்படிங்கிறது இருந்தே தீரும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நண்பர்கள் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னா குடும்பத்துக்குள்ளேயே உங்களை சார்ந்த விஷயங்களுக்காக அடிக்கடி பஞ்சாயத்துக்கள் ஏற்படுறது, இல்லைன்னா உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை கேலி கிண்டல் செஞ்சு பேசுகிற மாதிரியான அமைப்புகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள், கஷ்டங்கள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கோபம் அப்படிங்கிறத மூல காரணமாகவே இருந்து வரும். அவசரப்பட்டு கோபப்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இது போன்ற பிரச்சனைகள் உருவாவதற்கும் காரணமாக இருந்து வரும். தவிர உடன்பிறப்புகள் வழியாகவும் வாழ்க்கை துணையின் வழியாகவும் சின்ன சின்ன ஏமாற்றங்கள், விரக்திகள், வெறுப்புகள் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு மறையும். அதே போல பொது வாழ்க்கையிலையும் பெரிய அளவில் ஈடுபட முடியாது. அப்படி ஈடுபடுறவங்களுக்கும் சதாசர்வ காலம் ஏதோ ஒரு வகையில் இடைஞ்சல்கள், குடைச்சல்கள் அப்படிங்கிறது இருந்து வரும். இன்னொரு பக்கம் மாமனார் மாமியார் வகையிலையும் தொழில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ஏமாற்றங்கள், துரோகங்கள், விரக்திகள், வெறுப்புகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே ஏற்பட்டு மறையும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான மனிதர்கள்கிட்ட எப்போவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து வரணும். தொழில் மற்றும் வேலை. விதியின் அமைப்புப்படி ரிஷபத்திற்கு தொழில் மற்றும் வேலை ஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலையிலேயே இருந்து வருது. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ரிஷபத்திற்கு சாதாரணமாக வேலை செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஒரு அலாதியான பிரியம் அப்படிங்கிறது இருந்து வரும். ஸோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய ராசிகள் ரிஷபமும் ஒன்று. ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் தான் தோஷங்களாக செயல்பட்டும் வருது. ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வேலை விஷயங்கள் யோகங்களாக செயல்பட்டு வரும் நிலையில் சுய ஜாதகத்தில் இந்த தொழில் மற்றும் வேலை விஷயங்கள் சரியாக இல்லாத பட்சத்தில் முழுமையான நெகட்டிவையே அவங்களுக்கு கொடுத்து வரும். பெருசாக சைன் பண்ண முடியாத சூழல் தான் இருந்து வரும். பெரும்பாலும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழிலை காட்டிலும் சர்வீஸ் ஓரியன்டான ஃபீல்டு மற்றும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஓரளவுக்கு நல்ல அனுகூலமாகவே இருந்து வரும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல், நிதித்துறை, பொழுதுபோக்கு அம்சங்கள், மீடியா, என்டர்டைன்மெண்ட், எழுத்துத்துறை, உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீதித்துறை, மீடியேட்டர், ரசாயனங்கள், மாந்திரீகம், மேஜிக், கண்கட்டு வித்தைகள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், டிராவல்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மெடிக்கல், அறுவை சிகிச்சை, இல்லைன்னா வெட்டி அப்படி இல்லைன்னா பிரித்து செய்யக்கூடிய தொழில்கள், இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் ரிஷபத்திற்கு தொழில் மற்றும் வேலைகளில் நன்மைகளை கொடுக்கும்.
ஓகே ஜோதிட நண்பர்களே, இதுதான் இந்த ராசியினுடைய முழு அமைப்பு. இங்கே ராசியை பற்றி முழுவதுமாக எதுவும் சொல்லப்படலை, தோராயமாக சில விஷயங்களை பற்றி மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு. நான் மறுபடியும் இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே நடக்கணும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையின் முறையிலேயே இருக்கும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியாக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அதாவது இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒரு விஷயத்தை தான். என்னுடைய பேச்சை நீங்கள் கவனிக்காதீங்க, அதில் இருக்கக்கூடிய கருத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஸ்லாங் அப்படிங்கிறது கிடைக்காது, அது எல்லாருக்கும் புரியவும் செய்யாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அதனால் நான் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தானாகவே புரிய ஆரம்பிச்சிடும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.